தேசிய கட்சியை சார்ந்தவர். அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆட்னா இங்கே வந்து பார்க்கப்பட்ட ஒரு பர்சன் இல்லை சார். இந்த மாதிரியான ஒரு கேசஸே ஏன் சார் ஒரு வருஷத்துக்கு மேலே இவ்வளோ டிலே ஆகுது? ஆனால் ஆல்ரெடி சார்ஜ் ஷீட்லாம் அதில் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதில் 5000 பக்கம் சார்ஜ் ஷீட் போட்டு அது கமிஷனர் அருண் நியமிச்சாங்க. வெளியிலேருந்து வரல 27 பேர் கைது பண்ணாங்க. ஆமாம், அதில் மொட்டை கிருஷ்ணன் மற்றும் சம்பவம் செந்தில் இவங்களாம் அப்ஸ்கானில் இருக்காங்க இன்னைக்கு. இந்த பேப்பர்ஸ் இவங்க விசாரிச்ச பேப்பர்ஸ் அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அவங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அதை விசாரிப்பாங்க. இந்த பேப்பர்ஸும் கன்சிடர் பண்ணுவாங்க. இதை எப்படி தூக்கி குப்பையில் போட்டுருப்பாங்க. மற்ற ஆர்டினரி மர்டர் கேஸுக்கும் இதுலேயும் பயங்கர டிஃப்ரெண்ட் உண்டு. ஒன்னே ஒரு பொலிட்டீஷியனுங்கிறது ஒரு விஷயம். காட்டு சுரேஷோடைய மர்டருக்கு அவருடைய ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் அவர் தம்பி எல்லாம் பொன்னைபால் அந்த டீம் எல்லாம் உள்ள வந்தாங்க. உள்ளேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. உள்ள இருந்து கான்ஸ்பிரசியில தான் அவர் வந்தார். அது ரொம்ப வேடிக்கையானது. எப்படின்னா அஸ்வத்தாமன் வந்து ஆம்சாங் வீட்டில் ஒரு செல்ல பொண்ணு. ஆமாம், சாத்தான்குள வழக்கு இருக்குல்லம்மா, அத்தனை பேர் தனித்தனி அட்வொகேட் வச்சுக்கிட்டு லேட் பண்ணுறது கேஸ். வெளியே இருக்கக்குள்ளேயே மேஜிஸ்ட்ரேட்டே அடிக்க போனோம். நீ எல்லாம் வெளில போனால் என்ன பண்ணுவோன்னு தெரியும். கோர்ட்டு குரலில் ஒரு சல்யூட் பண்ணுறானுங்க எல்லாம். நீ அக்யூஸ் தானே வழக்கில் பாதி அக்யூஸ் தன்னை என்னையும் ஜோதிங்கன்னு தாப்பில் பாதி அக்யூஸ். ஆமாம், சந்தேகப்பட்டு நம்மளை போட்டுக்கிட்டு போட்டா என்ன செய்யறதுக்கு கொடுத்தா நான் எதுவும் பண்ணல. நீங்கள் என்ன பரிசோதனை பண்ணிடுங்க. ஒரு மினிஸ்டருடைய தம்பிமா திருச்சியை வந்து கோட்டை கேட்டு வாழ்ந்தவர். அவரை விடவே அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக கூட அங்கே பேசப்பட்டது சார். பார்க்கப்பட்ட நமஜெயங்காருக்கு சிக்னலில் போனப்போ ஜெயலலிதா கார் நிப்பாட்டப்பட்டுச்சு. அது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கும். பிஸ்டலுங்கிறது நம்மளோட பாதுகாப்பு உள்ளது. நம்ம எப்பயுமே வலது பக்கம் வச்சிருப்பாங்க, எடுக்க வாட்டமா. அதில் போன எல்லாருக்கும் தெரியுமா, தவறி மிஸ் ஆயிடுச்சு ஆம்சாங்கன்னா நம்ம யாரும் இருக்க முடியாதுங்கிறது தெரியும். அற்புத சேவையானே தெளிவாக தான் அவர் சொல்லிட்டாரு. சேத்துல யானை மாட்டிக்கிச்சுன்னா நரிகள் வேட்டையாடிட்டு போயிடும். சார், ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை வழக்கு இப்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு சார். இது வந்து என்ன, வி ஆர் நாட் ஹாப்பி வித் த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி தானே சார் இது சொல்லப்படுது? இல்லை, ஆக்சுவலாக கோர்ட்டில் போட்டிருந்தாங்க. அது நீதிபதி மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் ஐயாட்ட தான் வந்துச்சு நினைக்கிற வழக்கு. கோர்ட்டில் போட்டிருந்தாங்க இது சிபிஐக்கு மாற்றி வேணும்னு சொல்லி. ஆனால் அது ஆல்ரெடி சார்ஜ் ஷீட்லாம் அதில் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதில் 5000 பக்கம் சார்ஜ் ஷீட் போட்டு அது கமிஷனர் அருணை நியமித்தாங்க. நியமிச்சு சார்ஜ் ஷீட்லாம் போட்டாங்க. சார்ஜ் ஷீட்லாம் இஷ்யூ பண்ணி வச்சு காப்பீஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, சிபிஐக்கு தான் வழக்கை மாற்றணும் அப்படின்றது இவங்க ஆரம்பத்தில் இவங்களோட ப்ரேயராக இருந்துச்சு. அதில் வழக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க மனைவி அந்த வழக்கில் உள்ளே வந்து இம்ப்ளீட்டை வந்துட்டாங்க. வந்து இப்போ சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. இப்போ எல்லா பேப்பர்ஸும் இனிமேல் சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இவங்க மாநில அரசு வந்து இவங்கள்ட்ட கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் சிபிஐக்கு போயிடும். மறுபடியும் இந்த வழக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஜூலை 5 இந்த செப்டம்பர் வந்துருச்சு. அதான் சார், 1 இயருக்கு மேலே போய் திருப்பியும் இந்த கேஸ் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கும். மறுபடியும் உள்ளேருந்து வருது. யாரும் உள்ளேருந்து பெயிலேருந்து இன்னும் வரல, வெளியிலேருந்து வரல. 27 பேர் கைது பண்ணாங்க. ஆமாம், அதில் மொட்டை கிருஷ்ணன் மற்றும் சம்பவம் செந்தில் இவங்களாம் அப்ஸ்கானில் இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். அந்த வழக்கில் அவங்களையெல்லாம் அவங்க கண்டிப்பாக சிபிஐ விடாது, பிடிக்கும். நிறைய ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக அந்த வழக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த பேப்பர்ஸ் இவங்க விசாரித்த பேப்பர்ஸை அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அவங்க மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அதை விசாரிப்பாங்க. இந்த பேப்பர்ஸும் கன்சிடர் பண்ணுவாங்க. இதை எப்படி தூக்கி குப்பையில் போட்டுற மாட்டாங்க. இதே வச்சுப்பாங்க. இது முக்கிய ப்ரிலிமினரியான என்கொயரியில் பிரைம் இல்லை சார். இது ஃபர்ஸ்ட் இதுலேருந்து தான் சார்ஜ் ஷீட்லேருந்து வந்திருக்கும். ஏன்னா இவரோட வழக்கு பார்த்தீங்கன்னா மற்ற ஆர்டினரி மர்டர் கேஸுக்கும் இதுலேயும் பயங்கர டிஃப்ரெண்ட் உண்டு. ஒன்றே இவர் ஒரு பொலிட்டீஷியனுங்கிறது ஒரு விஷயம். அனதர் ஒன், இவர் ஒரு முறை கவுன்சிலராக ஜெயிச்சிருக்காரு. சுயேட்சையானன் சென்னையில் சுயேட்சையானன் கவுன்சிலர் நிற்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் சார். ஜெயிச்சிருக்கிறாரு. அப்புறம் அது போக பகுஜன் சமாஜ்வாதி கட்சிங்கிறது வந்து இங்கே தமிழ்நாட்டில் யானை கட்சிங்கிறத இவர் தான் கொண்டு வந்து பிராண்ட் பண்ணார். இல்லாட்டி அந்த அளவுக்குலாம் தெரியாது அந்த கட்சி. அதெல்லாம் தேசிய கட்சி, அதெல்லாம் நார்த் இந்தியாவில் இருக்கு அப்படின்றது தெரியுமே தவிர நிறைய பேருக்கு அப்படி ஒரு கட்சி இருக்குமான்றது கூட நான் வந்து தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷோடைய மர்டருக்கு அவருடைய ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி தான் அவர் தம்பி எல்லாம் பொன்னைபால் அந்த டீம் எல்லாம் உள்ளே வந்தாங்க. அவங்களாம் படையல் போட்டு சரண்டர் ஆகுறாங்க அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு அப்படியே திரும்புது. அது ஒரு திருவள்ளூரில் ஒரு பெரிய இட பிரச்சனைக்கு போய் நிற்கிது. அதுக்கப்புறம் அப்படி அந்த ஸ்டெப் அது ஒரு ட்ராவல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 200 வீடியோ இருக்குது என் வீடியோவில். ஆம்ஸ்ட்ராங் நான் பேசுனது 200 வீடியோ இருக்குது. அதோட ட்ராவல் இன்ச்சாக பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி கேஸ், ஒரு மாதிரி மாறிடுச்சுங்க. அந்த மாதிரி கேஸு, அந்த மாதிரி ட்ராவல் ஜேர்னியை நீங்கள் பார்க்க முடியாது ஆம்ஸ்ட்ராங் கேஸில். ஒரு நாளும் மாறிடுச்சு. கேஸ் தசை மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பேர் அதில் இன்வால்வ் மாற்றி போய் நின்றுச்சு. கடைசியாக அந்த வழக்கு வந்து நாகேந்திரன்ட்ட போய் ஸ்டாப் ஆச்சு. நாகேந்திரன் ஆல்ரெடி 25 இயர்ஸ் ஜெயிலில் இருக்கார். அவரோட பையன் தான் அஸ்வத்தாமன். அவர் தான் அந்த வழக்கில் A2 இருக்கிறாரு.
அவர் தான் உள்ளேந்தே வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்த மாதிரி அப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. உள்ளே இருந்தெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கல. அவர் இப்படி உள்ளே இருந்து வெளில வர முடியாது. உள்ளேந்தே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி உள்ளே இருந்து கான்ஸ்பிரசியில் தான் அவர் வந்தார். ஆமா. அது ரொம்ப வேடிக்கையானது. எப்படின்னா அஸ்வத்தாமன் வந்து ஆம்சாங் வீட்டில் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இருந்தவர். அங்கிள்னு சங்கிள்லே போட்ட கதை அது. அவர் வந்து கண்ணீர் அஞ்சலி கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் விட்டுருந்தார். யாரும் அஸ்வத்தாமன் ஆம்சாங் கொலை செய்த கொலை குற்றவாளியை கண்டுபிடின்னு சொல்லி இறுதி ஊர்வலத்தில் அவர் இருக்கிறாரு. அவர் தான் ஆமாம் இருக்கிறாரு. அவனா வழக்கு அப்படியே என்டையராக வேறு மாதிரி டேர்ன் ஆகுது. டேர்ன் ஆகி எங்கெங்கே போகுது. இன்டர்நேஷ்னல் அளவில் லிங்க் கொண்டு போகிறாங்க. சார் இந்த படத்துலலாம் வரும் தெரியுமா சார், எதிரியை வந்து கூட இருந்தே வந்து இது பண்ணுறது அப்படின்னுட்டுங்க, அதே மாதிரி கூடவே இருந்து எவ்வளோ தூரம் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து ஸ்கெட்ச் போட்டு இது மாதிரி பண்ணுறதுன்றது. இல்லை வழக்கு இருக்குது, சிபிஐ விசாரிக்கணும்ல. நம்ம என்னங்கிறது கேஸ் ஆஃப் ஃப்ரேம் இது. பட் யார் என்னங்கிறதுலாம் கேஸ் ட்ரையலில் தான் சில விஷயங்கள் புரியும். ஆனால் யாரும் இன்ன வரைக்கும் பெயிலெலாம் விடலை. யாரையுமே இன்ன வரைக்கும் கோர்ட் உள்ளே தான் வச்சுருக்கு. ஏன்னா அது மேலும் மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் வெளியே வந்து. ஆமாம், தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும், அது க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அது. அதான் சொல்கிறேன், இந்த வழக்கு வந்து ஆரம்பத்தில் அப்படியே ஒரு ஜேர்னியும் அப்படி அப்படியே போணுச்சு. யார் லிங்க், இங்கே யார் அங்கே யார் அப்படியே பார்த்தா ஒரு 30 பேருங்கிறது சாதாரணப்பட்ட விஷயமா? 30 பேரில் சாமானியர்கள் கம்மியுமா? அதில் எல்லாமே ஹைடெக்காக உள்ளவங்க தான். அதில் நீங்களுமாங்கிற மாதிரி ஆட்களாக அந்த வழக்கில் இன்க்ளூட் ஆகியிருந்தாங்க. அது ரொம்ப பெரிய வேதனையை தந்துச்சு. சார் ஏன் சார் எந்த ஒரு கேஸுமே இந்த மாதிரி 1 வருஷம் ஆகியும், அதுவும் அவர்லாம் வந்து ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவர், அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆட்லாம் இங்கே வந்து பார்க்கப்பட்ட ஒரு பர்சன் இல்லை சார். இந்த மாதிரியான ஒரு கேஸஸே ஏன் சார் 1 வருஷத்துக்கு மேலே இவ்வளோ டிலே ஆகுது? ஏன் யூஸ்வலாக இந்த மாதிரியான கேசஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஏன் சீக்கிரம் முடிச்சுட்டாங்கம்மா, சார்ஜ் ஷீட்லாம் போட்டாங்கம்மா. அது அவ்வளோதான் ஒரு கவர்மெண்ட்டோட வேலை. போலீஸ் ஆஃபீஸர் வேலை சார்ஜ் ஷீட்டு போடுறது. அதுக்கப்புறம் கோர்ட்டில் தான் இனிமேல் கேஸ் நடக்கும். கோர்ட்டுங்கிறது ப்ரொசீஜர். 27 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் அப்ஸ்காண்ட் இருக்கிறாங்க, 2 பேர் அப்ஸ்காண்ட் இருக்கிறாங்க, 27 வக்கீல் வைக்கணும். ஏம்மா சாத்தானுங்கள வழக்கு இருக்குல்லம்மா, கிட்டத்தட்ட ஏடிஎம்கே பில் நடந்தது. ஆமாம், அந்த வழக்கு என்னென்னா அத்தனை பேர் தனித்தனி அட்வொகேட் வச்சுக்கிட்டு லேட் பண்ணுறது கேஸை. அதில் ஸ்ரீதர் இன்ஸ்பெக்டர் தனக்கு தானே வாதாடிக்கிறார். அப்போ தான் இது 5வது ஜட்ஜி அந்த கோர்ட்டில் மாறுறாரு. இப்போ அந்த ஜட்ஜை நீ கேட்டார் பெயில் மூவ் பண்ண உள்ள, நீ உள்ளே இருக்க இல்லை, நீ வெளியே இருக்கக்குள்ளேயே மேஜிஸ்ட்ரேட்டே அடிக்க போனோம். நீ எல்லாம் வெளில போனால் என்ன பண்ணுவோன்னு தெரியும். கோர்ட்டு குரலில் உனக்கு சல்யூட் பண்ணுறானுங்க எல்லாம். நீ அக்யூஸ் தானே வழக்கில், இன்னமும் உனக்கு சல்யூட் பண்ணுறான். அப்போ நீ இன்னமும் இன்ஸ்பெக்டராகவே வாழ்ந்துட்டு இருக்க. வெளியே போனால் நீ சாட்சியெல்லாம் மிரட்டுவேன், கலைப்ப, கேஸை சீக்கிரம் முடிச்சு தரேன், நீ உள்ளே இரு, பெயிலாம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ இத்தனை வருஷமாக நடக்குதம்மா. அப்போ அத்தனை பேர் தனித்தனி வக்கீல் வச்சு கேஸ் இழுத்து விடுறது. அம்மா தனித்தனியாக விசாரிக்கணும், தனித்தனியாக சாட்சியை விசாரிக்கணும். வக்கீல் தனித்தனியாக வைக்கக்கூடாதுன்னு சட்டத்தில் இடம் இல்லை. அவங்க விருப்பம். அது உங்கள் கேஸுக்கு நீங்களே வாதாடிக்கலாம், தெரியல. அதெல்லாம் நீ வக்கீல் வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நானே எனக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான பேசிக் தெரியணும். எதுவும் தெரியாமல் போய் கோர்ட் ரூல் தெரியாமல் போய் ஒன்று உளர முடியாது. இல்லை எமோஷனலாக ஆகிடக்கூடாது. இல்லை எதுக்கு வக்கீல்கிட்ட கேஸ் கொடுக்குறீங்க? உங்களுக்கு எதிரியை பார்த்தா கோவம் வந்துடும். எங்களுக்கு வராது, வழக்காக தான் பார்ப்போம், கேஸ் தான் பார்ப்போம். அதனால வக்கீல்கிட்ட கேஸ் கொடுக்குறது. அப்போ இது நீங்கள் அந்த இழுத்தடிக்கிறாங்க. இது எத்தனை பேருமா? 27 பேருக்கு நீங்கள் வக்கீல் வச்சு விசாரிச்சு பாருங்கம்மா. கோர்ட்டில் ஒரு கேஸ் மட்டும் தான் நடக்குது அந்த கோர்ட்டில். அதுக்கு மேலே மாநில அரசு என்னமா பண்ண முடியும்? ட்ரையல் தான் நடத்த முடியும். கன்வெக்ஷன் வாங்கி கொடுக்குற முயற்சிகளை தான் கவர்மெண்ட் எடுக்குது. 5000 பக்கத்தில் சார்ஜ் ஷீட் போட்டார், அருண் தான் போட்டார். சரி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு நீங்கள் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு டிசைட் பண்ணுது. யார் மேலேயும் யாரும் இங்கே தப்பு இல்லைம்மா, கோர்ட்டு டிசைட் பண்ணுது. யாரும் இங்கே வேணுக்குன்ட்டு கொண்டு சிபிஐலையும் கொடுத்துடல. சிபிஐக்கு போகிறது வந்து எந்த மாநில அரசும் விரும்ப மாட்டாங்கம்மா, எந்த கேஸும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய இமேஜ் பிரச்சனை. இல்லை, நம்ம ஒரு போலீஸ் வச்சுருக்கோம், நம்ம போலீஸை விட அவங்க பெரிய போலீஸா? அந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு எல்லாருக்கும் உள்ளது இயல்பு தானே அது. கண்டிப்பாக சார். ஆனால் சிபிஐயில் போய் ரிட்டனான வழக்கு இருக்குது இங்கே. இருக்குது. KN நேருவோட தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு. சார் நான் இப்போ அதான் சார் கேட்க வந்தேன். சார் அந்த கேஸ் என்ன சார் ஆச்சு? ஒன்றுமே முடியலையம்மா. இல்லை, பல ஆங்கிளில் போட்டு விசாரித்து பார்த்தாச்சு, பல ஸ்டெப்ஸ் எடுத்து பார்த்தாச்சு. வருண் சிபிசிஐடி கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் கழிச்சு அவர் அந்த கேஸை ஓபன் பண்ணும்போது கூட ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. எல்லாரும் அது ஒன்றுமே பண்ண முடியலமா. போய் ஜெயிலில் போய் பாளையம் ஹோட்டலில் போய் சுடலை விசாரித்தாங்க, சுடலை ஆண்டிய. அப்புறம் இங்கே மனசில் ஒரு குணாவெல்லாம் இங்கே வந்து புழலில் விசாரித்தாங்க. அவரோட திருச்சி அக்யூஸ் தான், லைஃப் எடுத்திருக்காங்க. புழலில் கமாண்டில் இங்கே இருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே இருக்காங்க. இங்கே வந்து விசாரித்தாங்க. அப்பயும் ஒன்றும் புலப்படலையம்மா அந்த வழக்கில். அப்படியே ஒரு மாதிரி ஸ்டெப்பான மாதிரி தான் அப்படியே ஸ்லோவாகிடுது. ஏன்னா இத்தனை வருஷம் ஆகிட்டு. இன்னும் அதை டேக் ஆஃப்ங்கிறதுலாம் அவரும் சாதாரண விஷயம் இல்லை. சின்ன ட்ரிகர் பாயிண்ட் அதில் இல்லாமல் இருக்குது.
ஒரு சின்ன ட்ரிகர் தான். இப்போ வரைக்கும் அது வந்து இல்லை ஏம்மா அதுலாம் ஒரு 5000 பேர் பக்கம் விசாரிச்சிருப்பாங்கம்மா. சந்தேகம் உண்மையை கண்டறிய சோதனை நடந்துச்சு. பாதி அக்யூஸ் தன்னைத்தானே என்னையும் ஜோதிங்கன்ட்டாப்புல பாதி அவங்களே accused. வந்து ஆமாம் சந்தேகப்பட்டு நம்மளை போட்டுக்கிட்டு போட்டா என்ன செய்யறதுங்கிறது தொட்டு தான். நான் எதுவும் பண்ணலை, என்ன நீங்கள் என்ன பரிசோதனை பண்ணிவிடுங்க, கோஆப்ரேட் பண்ணுறேன்னு பாதி அக்யூஸ் வந்தாங்களே அது விருப்பமா. அம்மா ஒரு மினிஸ்டருடைய தம்பிமா, திருச்சியை வந்து கோட்டை கட்டி வாழ்ந்தவங்க. அவரை விடவே அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா கூட அங்க பேசப்பட்டது சார், பார்க்கப்பட்டது. நேரு வந்து நேரண்ணா அவனுக்கு வந்து பக்கபலம் பின்புலமாக இருந்தது ராமஜெயம் தான். ராமஜெயங்காருக்கு சிக்னலில் போனப்போ ஜெயலலிதாக்கார நிப்பாட்டப்பட்டுச்சு. ஆமா சார். ஆமாம் ஆமா, அது ரொம்ப இப்போ பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தவர். அதாவது நேருக்கிட்ட எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு எல்லா பிரச்சனையும் இவரே டீல் பண்ணார். வலது கை தம்பி, இவங்க வலது கை எப்படி இருக்கும் நேருக்கு. அந்த 5 வருஷம் திமுக தான் ஆச்சு, அப்போ ஏடிஎம்கே ஆச்சு, இப்போ திமுக 5 வருஷம் ஆச்சு, இப்பையும் பிடிக்க முடியலன்னா வேதனையாக இருக்குல்ல. நேருக்கு வேண்டியது ஒரே ஒருத்தன் தான். இனி யார் கொலை பண்ண எத்தனை பேரில் எதுக்காண்டி பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் நேரோட விருப்பம். எதுக்காண்டி பண்ண, நீ யார் முதல்ல. ஆனா அவருக்குமே வந்து இன்ட்டு கொடுத்துருக்காங்க, இல்ல விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் நடுவில் சமூக வலைதளத்தை நிறைய பேசப்பட்டது. சும்மா ஆளாலும் கிளப்பிடுவாங்கம்மா. எப்படிம்மா இன்ட்டு கொடுப்பாங்க? இன்ட்டெல்லாம் கொடுத்தா எண்டு கார்டு ஆயிருக்குனாரா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு அவர் கன் எடுத்துட்டு போல, அதாவது பல குழப்பங்கள் அதில். ஆம்ஸ்டாங் சார் கேஸ்லேயே அந்த குழப்பம்லாம் இருக்குமா? அன்னைக்கு வந்து ஆற்காடு சுரேஷுடைய பிறந்தநாள். ஆற்காடு சுரேஷ் கேஸில் நேரடியாக ஆம்ஸ்டாங் பேர் கிடையாது. ஆனால் இவர் பின்னிட்டு இருந்து இயக்குனாருங்கிறது அப்படி தான் சொல்லப்பட்டுச்சு அந்த வழக்கில். அப்போ அன்னைக்கு பிறந்தநாளுக்கு இவர் எப்படி தனியாக அந்த சைட்டுக்கு வந்தார்? ஈவினிங் 5 மணிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பிஸ்டல் வந்து காரில் தான் இருக்குன்னு யார் சொன்னது? கேள்வி நிறையா இருக்குல்ல. ஆமாம் சார். பிஸ்டலுங்கிறது நம்மளோட பாதுகாப்பு உள்ளதுமா. நம்ம எப்பயுமே வலது பக்கம் வச்சுருப்பாங்க, எடுக்க வாட்டமாக. அது ஒருத்தவங்க ஹேண்ட்லிங் கை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு பவரோ அதை வச்சுப்பாங்க. பெருவாரியான பேர் வலது பக்கம் வைப்பாங்க, எடுக்க வசதியாக இருக்கணும். ஓகே. அப்போ அது எப்படி போச்சு? அதெல்லாம் யார் சொன்னா? இந்த லீடெல்லாம் கொடுத்துருக்கணுமே யாரோ. க்ளோஸ் சர்க்கிள்லாம் கொடுக்கவே முடியாது. அவர் கூடவே இருந்தவங்களுக்கு கூட அவர் எப்பயுமே ஆட்களோட இருக்க வேண்டியவர். அவர் எவ்வளோ எப்படி அலட்சியமாக இருந்தாருங்கிறது தெரியல. அவர் தன்னை ரொம்ப நம்பிட்டாருமா. நம்மளெல்லாம் யார் நெருக்கிட முடியும்? அவர் வீட்டு வாசல்லே வீட்டு வாசல்லே விஷயம் பண்ணுவாங்க. பெரம்பூர் தான் அவருடைய பூர்வீகம். அங்கனே தான் அவர் வீட்டு வாசல்லே, வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருந்த வாசல்லையே இத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் எத்தனை பேர் நிற்கிறாங்க. அதில் போன எல்லாருக்கும் தெரியுமா? தவறி மிஸ் ஆகிடுச்சு ஆம்சாங்கன்னா நம்ம யாரும் இருக்க முடியாதுங்கிறது தெரியும். அது அவங்களுக்கும் தெரியும், போனவங்களுக்கும் தெரியும். மிஸ் ஆனமா முடிச்சு போச்சு. சும்மா சுமோட்டோ யூனிஃபார்ம் வாங்கி போட்டுக்கிட்டு ரொம்ப கேஷுவலாக வந்து போட்டாங்க சார். அது இன்றைக்கும் லிஃப்ட்டில் பார்த்தா பயமாக தானே இருக்குது நமக்கு. சோறு கொடுக்க வந்தவங்களை பார்த்து பயப்பட வச்சுட்டாங்களம்மா. அவர் வீட்டு வாசல்லையே, அவர் வீட்லேயே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் போது அது உண்மையாகவே ஒரு பெரிய அதிர்வலியை கிரியேட் பண்ணுச்சுன்னு தான் சார் சொன்னோம். நிச்சயமா அவர் கொஞ்சம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாருன்னு தான் உண்மை. ஆனால் அப்படியே காலப்போக்கில் எல்லாம் மாறி போயிட்டுருக்கு. சிபிஐக்கு போயிருக்கு. சிபிஐ விசாரணை மேற்கொள்ளணும். இன்னும் இந்த விசாரணைலாம் பார்ப்பாங்க சார். இன்னுமே இங்கே தமிழ்நாடு சிஎம் அவங்கள பற்றினா ஒரு கொஸ்டின் மார்க்காக தானே சார் இருக்குது. ஆறுமுகம் அவர்களோட கமிஷன் இல்லை, என்னால் முடியலன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தோம்ல சார். ஜெயலலிதா அவங்க மேடம் அவங்களோட ஒரு இறப்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னுட்டு, எதனால் அந்த மாதிரியான ஆச்சு அப்படின்னு எவ்வளோ பேருக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது இல்லை சார். ஆறுமுகசாமியானே தெளிவாக தான் அவர் சொல்லிட்டாரு. சேத்துல யானை மாட்டிக்கிச்சுன்னா நரிகள் வேட்டையாடிட்டு போயிடும்னு ஜெயலலிதாவை தான் சொன்னார். சேத்துல கால்கள் மாட்டிக்கிச்சுன்னா நரிகள் வேட்டையாடிடுமா. களிர் வள்ளுவன் அதுதான் சொல்லி முடித்தார் அவர் ஆறுமுகசாமி ஆணையா. அது எல்லாரையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் தான் சொன்னாங்க. அப்படியே தான் இருக்குது. சட்டமன்றத்தில் கொண்டாந்து படித்தாங்க. அன்றைக்கி எல்லாம் வெளிநடப்பு செஞ்சாங்க ஏடிஎம்கேல. சட்டமன்றம் அவங்க தான் வழக்கு போட்டதுமா. வழக்கை முடிக்கிறது இந்த கவர்மெண்ட்டை முடிக்கிறாங்க. சட்டமன்றத்தில் கொண்டாந்து வாசிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வெளிநடப்பு செஞ்சாங்கம்மா ஏடிஎம்கே வரவங்க எம்எல்ஏஸ். இப்போ யாருக்கு என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள் உண்மை வேணுமா, எது வேண்டாவா? நிறைய இருக்குமா. நம்ம எல்லா விஷயமும் எல்லாத்தையும் பேசிட முடியாது. எல்லாம் அரசியல், எவ்ரிதிங் பாலிடிக்ஸ். ஃபைன் சார். எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.